ஒரு ரீலில் பார்த்தேன், கறி தோசை மாதிரி இந்த மீன் மேக்கர் வச்சு கறி தோசை ஸ்டைலில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டின்னருக்கு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிடிவாதமாக அந்த மீன் மேக்கர்லாம் வாங்கிட்டு வர சொல்லி நான் வந்து பண்ணேன். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். மிக்ஸி ஜாரில் வந்து மீன் மேக்கர், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அந்த சோம்பு இருக்குல்ல அதெல்லாம் போட்டுட்டு வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் திப்பியாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை வந்து வேக வைக்கணும். இது மாதிரிலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் செய்யணும் நினைப்பேன், நம்மளுக்கு சொதப்பிடுமோ என்னவோ அது என்னவோ எனக்கு தெரில. நம்ம செய்கிறப்ப மட்டும் சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வேஸ்ட் ஆகிடுமே, சாப்பிட மாட்டாங்கடா அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னன்னாலும் பரவாயில்ல, இதை நம்ம செஞ்சிடணும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து 2 பக்கமே வேக விடுறப்போ ஒரு சைடு பிடிக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த சைடு வந்து அந்த மசாலா இருக்கிற அந்த மீன் மேக்கர் எடுக்கிற சைடு வந்து நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி சிம்லி வச்சு வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது.